உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய 3D பிரிண்டர் மாடல்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது நமக்கு கிரியேட்டிவா திங்க் பண்றோம், அந்த கிரியேட்டிவிட்டியை இமேஜினேஷனா ஒரு ப்ராடக்டா கொண்டு வரதுக்கும் அதை பிரிண்ட் பண்ணி ரியல் டைம்ல 3D டைமென்ஷனல், அதாவது 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷுவலைஸ் பண்றதுக்காகவும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய 3D பிரிண்டர்ஸ்க்கு போயிடுறோம். 3D பிரிண்டர்ஸ்ல இத்தனை விஷயங்களையுமே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதாவது ஒரு பெரிய மேஜர் பிராண்டை ஒரு பெரிய ப்ராடக்ட்டை நீங்க விஷுவலைஸ் பண்ணி அதை சின்னதா காம்பாக்டா கிரியேட் பண்ணி அதுல என்னென்ன மாதிரியான லாக்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அது யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், இது எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பெரிய ப்ராடக்ட்டுக்கு தாராளமா இந்த மாடலை யூஸ் பண்ணி போகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 3D பிரிண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே காம்பாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்டோட ஓடிட்டு இருக்கு. இதுல ஸ்பீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில பர் மில்லி செகண்டுக்கு எவ்வளவு பிரிண்ட் நம்மளால தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரூடர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிண்ட் ஸ்பீடு 250 mm வரும். இதுவே ஒரு நாமினலான ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 மில்லிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணுங்க. நல்ல ஹை குவாலிட்டியான அப்கிரேடட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் சிஸ்டம் இருக்கணும். எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த டிப்ல நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் உருகி நம்மளுக்கு அந்த இமேஜினேஷன் கிரியேட் பண்ணது இல்லையா, அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரூடர் சொல்லுவாங்க டிப்பு. ஸோ அது நல்ல ஹை குவாலிட்டியா இருந்தாதான் கரெக்டா கேப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு இமேஜினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். பெட்டரான ஒரு கூலிங் சிஸ்டமும் கண்டிப்பா இதுல இருக்கணும். இமீடியட்டா பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கூல் டவுன் ஆகணும். மிஷினும் ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிற மாதிரி இந்த கூலிங் சிஸ்டம் இருக்கணுங்க. அந்த ப்ராடக்ட்ல 60 வாட்ஸ்ல வரக்கூடிய அந்த டிப்புக்கான ஹெண்ட் ஹாட்டா இருக்கும். 7000 RPM அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் கூலிங் ஃபேன்ஸ் இன்பில்டா பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்மெண்ட்டை கொடுக்கும். லீனியர் ப்ரொபுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்பில்டா வரக்கூடிய இன்புட் ஷேப்பிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. லெவ்கோ 2.0 ஆட்டோமேட்டிக் லெவலிங்கும் இதில் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது மூலமா தான் நம்மளால பெர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டை எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணிக்க முடியும். இதில் ஆஃப்செட் இன்டெகிரிட்டி, Z ஆக்சிஸ்ல எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரியான கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய 3D பிரிண்டர்ஸ்ல ஹை குவாலிட்டியான குவாலிட்டைஸ்டான டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் செட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் மூலமா கனெக்டிவிட்டி பண்ணி நம்மளால பிரிண்ட் பண்ணிக்க முடியுங்க. இதுக்கு 3D சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் பிரிண்ட் அப்படிங்கிறது ஆகும். இதில் வரக்கூடிய பெஸ்டான 3D பிரிண்டர்ஸ் மாடலாம் என்ன இருக்குன்றது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல போட்ரானிக்ஸ் டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். USB to Type C கேபிள் வித் 3 amps அவுட்புட்டோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நைலான் பிரைட்டடோட தராங்க. அலுமினியம் அலாய் ஷெல் வித் 1 மீட்டர் லென்த், கம்ஃபர்டபுள் வித் Type C ஸ்மார்ட் போன்ஸோட வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 139 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2049 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல MI டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். 3 amp 100 cm ஃபாஸ்ட் சார்ஜ் கேபிள் black கலர் மாடல். சப்போர்ட் அப் டு 22.5 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்மார்ட் போன், டேப்லெட் அண்ட் ஆக்சசரிஸ். 1 மீட்டர் லாங் Type C கேபிள் அப் டு 3 amps அவுட்புட்டோட வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 169 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 56,827 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல ஆம்ப்ரான் டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். அன்பிரேக்கபிள் 3 amps ஃபாஸ்ட் சார்ஜிங் டேட்டா கேபிள் மாடலா வருது. 1.5 மீட்டருக்கான பிரைட்டட் Type C கேபிள் ஃபார் ஸ்மார்ட் போன்ஸ்க்காக வருது. 480 Mbps டேட்டா சிங்க் குயிக் சார்ஜ் 3.0. ப்ராடக்ட் இஸ் மேட் இன் இந்தியா கேபிளா வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 169 rupeesக்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 70,029 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல போட் டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். 480 Mbps டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இருக்கும். இதுல கம்ஃபர்டபுள் வித் ஸ்மார்ட் போன் அண்ட் டேப்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கான வாரண்டி ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 109 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 54,573 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு.
4th பிளேஸ்ல Amazon டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். 3 amps கான USB A to USB Type C ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளுங்க இது. Durable braided fiber provide protection. Cable supports up to 3 amp of power output. Fast charging of smartphone and tablet. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் $299 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 30,045 verified reviews இருக்கு. Third placeல Viona டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். USB A to Type C 65 watts கான ஃபாஸ்ட் சார்ஜர் டேட்டா கேபிள் மாடலா வருது. மேக்ஸிமம் கரண்ட் 3 amps and data transfer speed up to 480 Mbps. built in 56K pull up resistor and strong metal-ஓட தராங்க. comes nylon braided extreme durability-யும் இருக்கும். Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் $300 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 14,551 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Duracell டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். USB A to Type C 65 watts கான braided sync கேபிள் மாடலா வருது. 3.9 inches கான 1.2 மீட்டர் QC 2.0 3.0 அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓட வருது. 1.2 மீட்டர் கான கேபிள் ஃபார் ஃபிளெக்சிபிள் யூசேஜ் கேபிளா வருது. கம்ஸ் வித் 2 இயர் கான வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் $308 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 8,194 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல OnePlus டேட்டா கேபிள் பத்தி பார்க்க போறோம். ஒரிஜினல் ஃபாஸ்ட் 80 watts கான USB Type C டேட்டா சிங்க் கேபிள்ங்க இது. சப்போர்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் up to 480 Mbps. Type C cable is compatible for all smartphones. Cable durable and long lasting to suit மாடலா வருது. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் $377 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 580 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த டேட்டா கேபிள்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும் அப்படி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் signing off, Jay Babas. You have a nice day.